சாய்ராம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் வித் மீனிங் சொல்கிறேன். சர்வே வை சுகின சந்து சர்வே சந்தோ நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கம் ஆப்னுயாத். இதோட மீனிங் சொல்கிறேன். இப்போ நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது நம்மளுக்கு மட்டும் வேண்டக்கூடாது. என்னன்னா, என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், என் ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டக்கூடாது. எல்லா மக்களும் ஹெல்த்தியாக இருக்கணும், எல்லா மக்களும் ஹாப்பியாக இருக்கணும், எல்லா மக்களும் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், எல்லா மக்களும் ஒரு மக்களும் கஷ்டப்படாமல் இருக்கணும். இப்போ நான் சொன்ன மீனிங்கை வச்சு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். மகாபாரதம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் யுதிஷ்டர்னா யாரு? பொய்யே சொல்லாத ஒரு மனிதன்லாம் யுதிஷ்டன். ஸோ மகாபாரதத்தில் ஒரு வார் நடக்குது. அதில் துரோணாச்சாரியாரெல்லாம் கொல்லணுன்ற ஒரு எய்மை எல்லாருக்கும். ஆனால் துரோணாச்சாரியாரை யாராலுமே கொல்ல முடியாது. ஏன்னா அவெல்லாம் ஹெட்டு எல்லாருக்கும். அவெல்லாம் எப்படி வில்லு விடணும் எல்லாமே கற்றுக் கொடுத்தது துரோணாச்சாரியார்லாம். அவரை எப்படி கொல்ல முடியும்? அது கொல்லவே முடியாத ஒரு பாசிபிள். ஸோ கிருஷ்ணரோட பிளான் போடுறாரு. அஸ்வத்தாமா இறந்த சீன் துரோணாச்சாரியாருக்கு தெரியணும். அப்போ அஸ்வத்தாமா இறந்துதானா துரோணாச்சாரியா யுதிஷ்டன்லாம் கேட்பாரு. ஏன்னா யுதிஷ்டன் பொய்யே சொல்லாத ஒரு மனிதன் தான். அஸ்வத்தாமா இறந்துதானான்னு. ஸோ இதுக்கும் கிருஷ்ணர் ஒரு பிளான் பண்ணுவாரு, பொய்யே உண்மையா மாறணும்னு. ஸோ யுதிஷ்டன் முன்னாடி அஸ்வத்தாமா அப்படி ஒரு யானை இறந்து போக வச்சாரு. யுதிஷ்டன் அதை மைண்ட்ல வச்சுட்டாரு. ஸோ அடுத்தது அஸ்வத்தாமா இறந்துதான் அந்த சீன் துரோணாச்சாரியாருக்கு தெரிஞ்சிச்சு. துரோணாச்சாரியார் கேட்டாரு அஸ்வத்தாமா இறந்துதான்ட்டு, அஸ்வத்தாமா இறந்துதானான்ட்டு. யுதிஷ்டனும் சொல்றான் ஆமா அஸ்வத்தாமா இறந்துதான்ட்டு. உடனே துரோணாச்சாரியார் ரொம்ப சோகமா ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாண்டவர்கள்லாம் அவரை கொண்டுட்டாங்க. இந்த மகாபாரத தப்பு பண்ணவங்களெல்லாம் அதுல யுதிஷ்டனும் வரான். அந்த சின்ன தப்புக்காக நீ கொஞ்சம் நரகத்துக்கு போந்து ஓகே அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு போறாரு. நரகத்துல போய் பார்த்தா எல்லா மக்கள் துன்பத்தோட கஷ்டத்தோட இருக்காரு. ஆனா யுதிஷ்டன் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்ச மாதிரி இருந்தது அவங்களுக்கு. யுதிஷ்டன் எல்லா மக்கள்கிட்டும் பழகி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் யம தர்மராஜா ஒன்னொரு டைம் முடிஞ்சிச்சுப்பா நீ சொர்க்கத்துக்கு போந்து. இல்ல யம தர்மராஜா நான் நரகத்திலே இருக்கேன், நான் சொர்க்கத்துக்கு போலன்னு சொன்னாரு. யம தர்மராஜா கேட்டார் ஏன் நீ போலன்னு. ஏன்னா நான் இந்த மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட பழகிட்டேன், எல்லாமே ஹாப்பியா இருக்காங்க, அப்ப நானும் ஹாப்பியா இருப்பேன், என்னை சுத்தி எல்லாமே ஹாப்பியா இருக்காங்கனால நான் சொர்க்கத்துக்கு போல அப்படி சொன்னாலே யம தர்மராஜாக்கு ஒரே ஷாக்கா, இந்த மாதிரி பையன் ஒருத்தர் இருக்கானான்ட்டு. ஸோ நம்ம நம்மளுக்கு மட்டும் வேண்டக்கூடாது, எல்லாருக்கும் நம்ம வேண்டணும். சமஸ்த லோகா சுகினோ பவந்தோ அப்படின்னா வேர்ல்டுல எல்லா மக்களும் ஹாப்பியா இருக்கணும். இதான் இதோட மீனிங். நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாமே ஹாப்பியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். ஸோ இதான் இதோட மீனிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.